அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. 13/9/2024 ஆவணி மாதத்தின் 28ஆம் நாள், ஆவணி கடைசி வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் பணப்பிரச்சனை இருக்கிறவங்க, அதை மாதிரி செல்வம் பெருகணும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலையில் வரக்கூடிய சுக்கிரகூரை நேரமான 6 to 7 இந்த ஒரு பரிகார தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வடக்கு திசையை நோக்கி ஏற்றுங்க. வாராகி தேவிக்கு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் போது தவறாமல் துளசி மாலை அல்லது தாமரை மலர் சாற்றுங்க. பிரசாதமாக பாலினால் செய்த உணவு வைக்கணும். ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, அல்லது உங்கள் வீட்டில் நீங்கள் எப்பவும் ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கு எடுத்துக்கோங்க. சிகப்பு திரி அல்லது பச்சை திரி இது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பஞ்சு திரியை உபயோகப்படுத்திக்கோங்க. ஆனால் பச்சை திரி ரொம்ப சிறப்புங்க. முடிஞ்சால் இன்று இரவுக்குள்ளே வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அகல் விளக்கை நல்லா சுத்தமாக தொடச்சி பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ வச்சு அட்சதை அரிசியை ஒரு தட்டில் பரப்பி அதன் மீது அந்த விளக்கை வச்சு வடக்கு திசையை நோக்கி வச்சுருங்க. வச்சுட்டு முதல்ல என்ன பண்ணணும்னா, சிட்டிகை அளவுக்கு உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு ஒரே ஒரு துண்டு பட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, சுருள் பட்டை, அந்த பட்டையை ஒரு துண்டு போட்டு நெய் ஊற்றணும். நல்லா நிறக்க நெய் ஊற்றிட்டு அதன் பிறகு தீபத்தை ஏற்றுங்க. இந்த தீபம் வடக்கு திசையை நோக்கி எரியணும். குறைந்தது இந்த தீபமானது 48 நிமிடங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் எரியணும். இப்படி எரியும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஆற்றல் சக்தி உங்கள் வீட்டை சுற்றி பெருகி உங்களுக்கு பண விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப எளிமையான இந்த சூட்சமத்தை செய்யக்கூடிய நாளில் பசுவிற்கு தானமாக 2 பழங்களை வாங்கி கொடுக்கணும். இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து செய்யும் போது எப்பேற்பட்ட பணம் சார்ந்த பிரச்சனையும் நிச்சயமாக தீருங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344492042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.